அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு டிகேவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோல கேன்வா பத்தியான ஒரு கம்ப்ளீட் சீரிஸா பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சரான போட்டோ எடிட்டர் பத்தி அட்ரஸ் பண்ண போறோம். கேன்வாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இந்த கேன்வாவோட ஃபவுண்டர் மெர்லின் பெர்கின்ஸ். இவங்க 2008 காலகட்டத்துல ஒரு டிசைனரா ஒர்க் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல போட்டோஷாப் நிறைய டூல்ஸ் இருந்தும் வெப் பேஸ்ட் எந்த டூல்ஸுமே இல்ல. ஒரு போட்டோஷாப்பை நீங்க பேசிக்கா கத்துக்கணும்னா அட்லீஸ்ட் 3 months ஆகும் அந்த டூல் பழகிறதுக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஒரு டூலை கண்டுபிடிக்கணும், அந்த டூலை வச்சு யார் வேணுமானாலும் ஒரு ஒரு நல்ல டிசைனை பில்ட் பண்ணணும். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. வெறும் டிராக் அண்ட் டிராப் பண்ணா மட்டுமே போதும் ஒரு நல்ல டிசைனை கொண்டு வரதுக்கு. அந்த இன்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி அவங்க 2008ல சின்னதா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2013ல தான் அது ஆக்சுவலா வெளியே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டூல் பாப்புலர் ஆயிட்டே வந்தது. 2020 காலகட்டத்துல கோவிட் ஹிட் ஆன பிறகு நிறைய இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்தாங்க. அப்பதான் புது புது இன்ஃபுளுசர்ஸ் உள்ள வந்தாங்க. அந்த டைம் அது முன்னாடி வரையுமே இன்ஃபுளுசர்ஸ் எல்லாமே ஒரு போட்டோஷாப் டிசைனர் கிட்ட கொடுத்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேன்வா ரொம்ப பாப்புலர் ஆனதால யார் வேணாலும் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, நிறைய அசெட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு எலமெண்ட்டையோ ஒரு இமேஜையோ வெளியேந்து டிராக் பண்ணி புல் பண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி கூகுள்ல ஒரு சர்ச் பார் இருக்கோ அதே போல கேன்வாலையும் ஒரு சர்ச் பார் இருக்கு. அசெட் சர்ச் பார், இமேஜ் சர்ச் பார். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும், எந்த அசெட் வேணுமானாலும் சில அசெட்ஸ்லாம் ஃப்ரீயாவும் இருக்கு, பிரீமியம் கொடுத்து பே பண்றது மூலியமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. இது உலகம் முழுக்கும் இப்போ 190 மில்லியன் பீப்புள் ஆக்டிவா யூஸ் பண்றாங்க. இதனோட பிரசன்ஸ் 200+ கண்ட்ரீஸ்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். அதனால நான் இன்காக்னிட்டோ மோட் ஓபன் பண்றேன். canva.com. இனிஷியலா இப்படிதான் இருக்கும். சைன் அப் பண்ணிக்கங்க. சைன் அப் ஜிமெயில், ஃபேஸ்புக், இமெயில், கண்டினியூ அனதர் வே. மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சைன் அப் பண்ணி என்னோட ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டேன். அதனால நான் சைன் இன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். பை டிஃபால்ட்டா இந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எம்டியா இருக்கும். நீங்க முதல் உள்ள வரும்போது லெஃப்ட் டவுன் கார்னர்ல இங்க ஒரு சர்க்கிளான ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் கீழே எந்த அக்கௌண்ட் நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்கன்னா இங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வரும். இப்ப ஆக்டிவா நான் யூஸ் பண்றது பூர்விக் டில்லிங்கிற ஒரு அக்கௌண்ட் பேஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் டீம்ஸ் பை டிஃபால்ட்டா உங்களுக்கு பர்சனல்ங்கிற டீம்ஸ்ல இருக்கும். இந்த ப்ரோ A20 நான் ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ ஃபேஸ்புக் மூலியமாவோ சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். கேன்வாவா 2999 இல்ல 99 கொடுத்துட்டோ வாங்க முடியும். நான் இது ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணேன். இது ஒரு ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். எனக்கு 299ல கிடைச்சது. இப்போ ரீசெண்டா 99லயும் கிடைக்குது, 49லயும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜென்யூனா வாங்கணும்னா per year 4000 கொடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல per month பேசிஸ்ல போகும்போது நீங்க 500 கொடுத்தும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டா இதான் ஹோம் பேஜ். நான் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்றதால எனக்கு இந்த ஐகான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கிளாஸ் ஒர்க், ப்ராஜெக்ட்ஸ், டெம்ப்ளேட், நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட். நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்றது வந்து சோஷியல் மீடியா, யூடியூப், தம்ப்நெயில். நான் ஃபினான்ஸ் சம்பந்தமா ஒரு யூடியூப் தம்ப்நெயில சர்ச் பண்றேன். ஃபினான்ஸ் கிளிக் பண்ணாலே லோட் ஆயிடும். இந்த இடத்துல உங்க இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க என்னோட இமேஜை டிராக் அண்ட் டிராப் பண்றேன். டிராக் அண்ட் டிராப். ரைட் கிளிக் கொடுத்து டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டு இங்க பீச் ரிமூவ் கொடுக்குறேன். சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். டீட்டெயிலா நான் உள்ள போல. இப்போ ஜஸ்ட் என்னோட எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை நான் கிராப் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்னோட இமேஜை நான் வைக்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் செட் பண்ணா கொஞ்சம் எலிவேட் ஆகி காமிக்கும். outline white size. சூப்பரா இருக்கா? இவ்வளவுதான். இதே நீங்க போட்டோஷாப்ல பண்ணணும்னா இதை தனியா இந்த இமேஜ் தனியா எடுக்கணும். இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த இமேஜ் தனியா எடுத்து நீங்க உள்ள போடணும். இது ஆக்சுவலா ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட். போட்டோஷாப்புக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா சிம்பிளா டிராக் அண்ட் டிராப் பண்ணி உங்களால ஒரு எஃபெக்டிவ் தம்ப்நெயிலையோ இல்ல எனி டிசைனையும் கிரியேட் பண்ண முடியும். ரீசைஸ் வேற ரீசைஸ் பண்ணாலும் உங்களால ஈஸியா பண்ண முடியும். ரீசைஸ் பிரிண்ட் வெர்ஷன்ல இதை நான் போர்ட்ரேட்ல ரீசைஸ் பண்ணாலும் உங்களால பண்ண முடியும். இது லாஜிக்கலா தப்பு. பட் ஃபீச்சர் வைஸ் நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இது போல பண்றேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா?
ஆனா Photoshopல நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்ப ஒரு ஃபைல கிரியேட் பண்ணணும். இமேஜையும் அதுல லோட் பண்ண காம்ப்ளெக்ஸ். Canvaல ஈஸியா ஒரு சைஸ்ல இருந்து இன்னொரு சைஸ ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். பிரீமியம் வெர்ஷன் இருந்தா மட்டும். ஓகே. நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். நான் ஹோம் பேஜ் போறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பிரசன்டேஷன் கிரியேட் பண்ண முடியும். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்ல எப்படி எம்எஸ் ஆஃபீஸ் ஒரு ஜெயண்டோ, இதுவும் அதே போல மாறிட்டு வருது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாலேயே பண்ணி முடிச்சிடுறாங்க. ரெஸ்யூம் எடிட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எதனா ஒரு ஃபார்மேட் ரெடி பண்றதா இருக்கட்டும், மோஸ்ட்லி கேன்வாலேயே முடிச்சு விடுறாங்க. அன்டில் அண்டர்ஸ் ஒரு பெரிய புக் ரெடி பண்ற மட்டும் தான் வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு போறாங்க. சிம்பிளா ஒரு 10 பேஜ் 20 பேஜஸ்லாம் கேன்வாலேயே அதை ஃபினிஷ் பண்ண பார்க்கறாங்க. ஸோ எக்ஸல் எப்படியோ அதே போல இங்க ஷீட்டு, அங்க எப்படி பிபிடியோ அதே போல பிரசன்டேஷன், அங்க எப்படி எம்எஸ் டாக்கோ அதே போல இங்க டாக். மைக்ரோசாஃப்ட முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்க இங்க பிக்சல் ரிமெம்பர் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்ல. சோஷியல் மீடியான்னு கிளிக் பண்ணாலே Facebook என்னென்ன இதெல்லாம் வருது. Facebookோட கவர் பேஜ், Facebookோட ப்ரொஃபைல் பிக்சர், Facebookல ஆட் ரன் பண்ண போறீங்க. Instagram எவ்வளோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ லிங்க்டின்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், Pinterestல நீங்க ஒரு புதுசா டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறீங்க. ட்விட்டர்ல போஸ்ட் போட போறீங்க. யூடியூப்ல டிஃப்ரெண்ட் யூடியூப் வீடியோவா இருக்கட்டும், ப்ரொஃபைல் பிக்சரா இருக்கட்டும், டிஸ்பிளே ஆட்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாமே உங்களால ஒரே ஒரு ஈக்கோ சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து ஈஸியா எடிட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கிளிக் பண்ண உடனே அதற்கு தகுந்தா போல டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் ஆகும். புரியுதுங்களா? இங்க பாருங்க. சூப்பரா அவ்வளவுதான். ஸோ இங்க நீங்க எடிட் பண்ணா மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எஜுகேஷன் போடுறேன். நான் எஜுகேஷன் சம்பந்தமா என்னோட யூடியூப் சேனல் இருக்குன்னா எஜுகேஷன் அதான் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ நான் என்னோட பிக்சர் இங்க போட்டுட்டு நான் இங்க எடிட் பண்ணிக்க முடியும். யார் வேணா கத்துக்கலாம், யார் வேணா எடிட் பண்ணலாம். எடிட் ஆன் த கோ. கேன்வால வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஈவன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ எல்லா டிவைஸ்லுமே ஒரு இமெயில் ஐடி சிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பஸ்ல போகும்போது எடிட் பண்ண முடியும், ஈஸியா சிங்க் ஆக முடியும். எம்எஸ் ஆஃபீஸ்ல தோஸ் டேஸ் என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு எடிட் பண்றப்போ நீங்க சேவ் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை எடிட் பண்ண மறந்துட்டீங்க மீட்டிங்க்கு முன்னாடி, என்ன பண்ணீங்க, பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணுவீங்க தோஸ் டேஸ். அதுக்கப்புறம் அங்க போய் எடிட் பண்ணுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும், டைம் இருக்காது. ஆனா நீங்க இதை ஆன் த ஃபிளைல எடிட் பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு காப்பியும் மெயின்டைன் பண்ணணும் அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாம விண்டோஸ் அப்ளிகேஷன்ல இன்டர்நெட் இல்லைனா கூட உங்களால யூஸ் பண்ண முடியும். பட் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அசட்ஸ் எல்லாமே, அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஈஸியா சிங்க் ஆயிடும். ஸோ அதனால வெப் அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு இன்டர்நெட் தேவை, விண்டோஸ் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. பட் ஸ்டில் அந்த டெம்ப்ளேட்ஸ் சிங்க் ஆகணும்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ பேசிக்கா பார்த்தாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிரசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ. நான் இதுல ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பிக் லென்த் வீடியோ ட்ரை பண்ணதில்ல. நீங்க ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு போகலாம். ஆனா பிக் லென்த்தா வீடியோ பண்ணனா இது நான் ரைட்டான சாய்ஸ் கிடையாது. ஆக்சுவலா இது இப்பதான் மெச்சூர் ஆயிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. நெக்ஸ்ட் பிரிண்ட். இப்போ பிரிண்ட்ல ஃபிளையர்ஸ் ரெடி பண்ண முடியும் உங்களால. ஈஸியா உங்க உங்க விசிட்டிங் கார்டை நீங்களும் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் இன்விடேஷனை உங்களால ரெடி பண்ண முடியும். நான் பிரிண்ட் குள்ள போறேன். பிரிண்ட் குள்ள போயிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங், கிஃப்ட்ஸ், ஸ்டேஷனரி, cards and invitations. ஸோ பர்த்டே இன்விடேஷன், பேபி ஷவர் இன்விடேஷன்ஸ், கிராஜுவேஷன் இன்விடேஷன், அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்க, பாயா கேர்ளா, மேரேஜ், ஃபார் எனி ஈவெண்ட்ஸ் அட் த ஹோம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாக் எல்லாருக்கும் தெரியும். ஒயிட் போர்ட். நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா, நீங்க நிறைய டீச் பண்ணுவீங்கன்னா இந்த ஒயிட் போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி டிஜிட்டல் பென் இருக்கும், அந்த பென்னை யூஸ் பண்ணி போர்ட் பண்ண முடியும், போர்டை ரைட் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். உங்களுக்கு பேக்கப் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. ஷீட், எக்ஸல் எப்படி அதே போல தான். வெப்சைட்ஸ். நான் வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போறேன். இப்போ நான் ஸ்கூல் வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன். டன். யூஸ் பண்ணிக்கிறேன். டன். அதான் இது ஒன்று ஒவ்வொரு பேஜ் ஸ்க்ரால் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த கான்செப்ட் தான் இது. கீழே அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஒரு பேஜ் ஸ்க்ரால் பண்ணால் எப்படி இருக்கும் அதே போல். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இமெயில். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இமெயில் கேம்பெயின் சென்ட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் HTML கன்வெர்ட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு வெப் டெவலப்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஒரு மார்க்கெட்டராக இருக்கீங்க, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்கன்னா ஈஸியாக உங்களால் இமெயில் கேம்பெயினை கிரியேட் பண்ண முடியும், ஈஸியாக ஷூட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடிட்டர். இந்த ஃபோட்டோ எடிட்டர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவா டவுன் த லைன் ஒவ்வொரு ஃபீச்சரையும் எடுத்து ஒவ்வொரு பெரிய வீடியோவா பண்ண போகிறோம்.
இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ஃபோட்டோ எடிட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபோட்டோ எடிட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் தோனி ஃபோட்டோலாம் வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவே நான் எடுத்துக்கிறேன். கிரியேட் டிசைன். யூசுவலா ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எரேஸ் பண்ணுவோம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம், பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ண வேண்டியதா ரிமூவ் பண்ணுவோம், இமேஜ்க்கு பார்டரை செட் பண்ணுவோம், ஒரு பெரிய இமேஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் டெலீட் பண்றதோ இல்ல அதுல டூப்ளிகேட் பண்றதோ நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட இமேஜோட கலர் கோடிங்க மாத்துவோம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பண்ண போறோம் ஒன் பை ஒன்னா. நான் ஒரு தோனியோட இமேஜ் ஃபுல்லா எடுத்துக்கிறேன். இதுல நான் பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ண போறேன். பிஜி ரிமூவர். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் ஃபீச்சர் பிரீமியம் வெர்ஷன்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக், டூப்ளிகேட். இந்த இடத்துல பிஜி ரிமூவ் பண்றேன். டன். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நான் கிராப் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை கொஞ்சம் எலிவேட்டடா காமிக்கிறதுக்காக தோனியை சுத்தி ஒரு பார்டர் போட போறேன். ரொம்ப கேட்சியா இருக்கும். கிளிக் பண்றேன் அந்த அசட்டை, எடிட். சாரி கைஸ், அதுக்கு முன்னாடி லேயர்ங்கிற கான்செப்டை பார்த்துட்டு இதுக்கு வருவோம். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐம் சோ சாரி அபவுட் இட். மேலே இந்த பார்ல பொசிஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்க லேயர்ங்கிற ஒரு மெனுவை கிளிக் பண்ணுங்க. இந்த லேயர்ல நீங்க பார்க்குறீங்கல்ல, இது டிஃபால்ட்டா இருக்கிற பேக்ரவுண்ட். நான் இது டெலீட் பண்றேன். டெலீட், டெலீட். பை டிஃபால்ட்டா இந்த பேக்ரவுண்ட் தான் இருக்கும். கண்ட்ரோல் Z. இது ஒரு அசெட், இது ஒரு அசெட். இந்த அசெட்டை மேல நான் வச்சிருக்கேன். எப்பவுமே எல்லா டிசைனிங் டூலை பொறுத்தவரை ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு ஸ்டாக். ஒரு இமேஜ் மேல ஒரு இமேஜ் வைக்கிறீங்கன்னா மேல ஒரு ஸ்டாக், கீழே ஒரு ஸ்டாக், அதுக்கு மேல ஒரு ஸ்டாக், அதுக்கு மேல ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் கான்செப்டை நீங்க இனிஷியலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா மேனிப்புலேட்டும் பிளேவும் பண்ண முடியும் அந்த ஈகோ சிஸ்டம்ல. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லேயரை பத்தியான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்க. லேயர் எப்பவுமே ஸ்டாக்காக தான் உட்காந்து பிளேஸ் ஆகிருக்கும். உங்களுடைய விசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் எது உங்களுக்கு ஷோ பண்ணும், ரெண்டாவது எது உங்களுக்கு ஷோ பண்ணும், தேர்ட் உங்களுக்கு எது ஷோ பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வர சொல்ல நீங்க அதை ஸ்டாக்கா பில்ட் பண்ணி பிளேஸ் பண்ணுவீங்க. நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு புது இமேஜை லோட் பண்ணிக்கிறேன். தோனி. drag and drop. ஓகேவா? லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பொசிஷன்ல போயிட்டு லேயர்ஸ்ல இப்போ இந்த பேக்ரவுண்டு, இந்த இமேஜ் புரியுதுங்களா? இதை ரைட் கிளிக் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்று மேல ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் இருக்குங்க இல்லையா, அதை நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற இமேஜ். ஸோ செலெக்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஐட்டம்ஸ்லாம், உங்களுடைய டிசைன்லாம் அப்ளை ஆகும். நான் இப்போ மேலே டாப் ஸ்டாக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்றேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் ப்ரீமியம் வெர்ஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. எடிட்ல போயிட்டு ஷேடோஸ்ல செலக்ட் ஆல், அவுட்லைன்ல கொஞ்சம் சைஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு ஒயிட்டை அப்ளை பண்றேன். கொஞ்சம் எலிவேட்டடா தெரியும். சூப்பரா இருக்கா? தெரியுதுங்களா? இது அப்படியே நான் கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சா? இப்போ நான் தோனி மட்டும் பிக் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, எடிட்ல மேஜிக் எரேசர்ல கிளிக்ல தோனியை மட்டும் கிளிக் பண்ண போறேன். ஸ்கேன் பண்ணிட்டு தோனி மட்டும் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். நீங்க டூப்ளிகேட் எடுக்க போறீங்களா இல்ல டெலீட் பண்ண போறீங்களா? இந்த இடத்துல எனக்கு டூப்ளிகேட் நான் எடுக்க போறேன். டூப்ளிகேட். இந்த இமேஜ்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டெம்போட பார்டர் செலக்ட் ஆகும். ஆனா இந்த இடத்துல நான் தோனிக்கு மட்டும் பார்டர் அப்ளை பண்ண போறேன். எரேசர் பிக்கரை வச்சு தோனி மட்டும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடாலஜியை இந்த இமேஜ்க்கு அப்ளை பண்ண போறேன். எடிட், ஷேடோஸ், அவுட்லைன், சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் பெட்டர் விசிபிலிட்டி. டன். நவ் அந்த ஸ்டெம்புக்கு அப்ளை ஆகல அந்த பார்டர், வெறும் தோனிக்கு மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு, எரேசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. எரேசர்லயே இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் என்னென்ன டிஃப்ரெண்ட் எரேசர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த இமேஜ் மட்டும் தான் இருக்கு. நான் பொசிஷன்ல போயிட்டு லேயர்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த லேயரா, இந்த லேயரான்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த லேயர் தான் பிக் ஆகணும். எடிட், எரேசர், மேஜிக் எரேசர். இதுல ஒரு 5, 6 டைப் இருக்கு. பிரஷ். பிரஷ்ன்னா நான் பர்ட்டிகுலர் ஏரியா மட்டும் எரேஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட். சூப்பரா இருக்கா? நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ண போறேன். இத மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஃபோர்கிரவுண்ட். ஃபோர்கிரவுண்ட்னா ஒண்ணும் இல்ல. எங்க விசிபிலிட்டி கம்மியா இருக்கோ அது பேக்ரவுண்ட். ஃபோர்கிரவுண்ட்ங்கிற வந்து எதோட ஃபோக்கஸ் எங்க அதிகமா இருக்கோ அதான் ஃபோர்கிரவுண்ட். இல்லனா உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் பெருசா தெரியுதோ, எதுக்கு பிரியாரிட்டி அதிகமா இருக்கோ அதான் ஃபோர்கிரவுண்ட். பேக்ரவுண்ட்னா பின்னாடி, ஃபோர்கிரவுண்ட்னா முன்னாடி. முன்னாடி யாருக்கா? தோனி இருக்கு, ஸ்டெம்பும் இருக்கு. 2 செலக்ட் ஆயிடுச்சா? நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நீ டெலிட் பண்ணாலும் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணாலும் பண்ணலாம். தெரியுதுங்களா? எடுத்துச்சா? நான் டெலிட் பண்ணிக்கிறேன். கோ டு எடிட், மேஜிக் எரேசர். இன்னொரு டாபிக் இப்போ நம்ம பார்க்காத விட்டோம், டெக்ஸ்ட். எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெச் பண்ணி தந்துடும். இதை மட்டும் டெலிட் பண்ண போறேன். இதெல்லாம் ஃபோட்டோஷாப்ல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேனுவலா உங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு 3 to 6 மந்த் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ஃபோட்டோஷாப்பை இந்த அளவுக்கு எஃபெக்டிவா டிசைன் பண்ண முடியும். ஆனா கேன்வா பொறுத்தவரை உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்க தேவையில்ல. உங்களுக்கு எனக்கு இதான் வரணும், இப்படிதான் வரணும் ஒரு ஐடியா இருந்தா மட்டும் போதும். சூப்பரா நீங்க பில்ட் பண்ணலாம், மேனிபுலேட்டும் பண்ணலாம். டன். நெக்ஸ்ட் அப்ஸ்கேல். அப்ஸ்கேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இமேஜ் டு வீடியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இமேஜ் டு வீடியோ கிளிக் பண்றேன். ஜென்ரேட் 5 செகண்ட்ஸ் வீடியோ. இது கேன்வால மட்டும் தான் இருக்கு. ஃபோட்டோஷாப்ல இப்போ இருக்கான்னு தெரியல. ஏஐ வந்த பிறகு ஃபோட்டோஷாப் ஃபார் பெட்டரா இருக்கு. இந்த மேனிபுலேஷன்ஸ்லாம் அங்கேயும் கொஞ்சம் ஈஸியா இப்போ வருது. ஆனா நீங்க அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கணும். ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வச்சிருக்கணும் அதுக்கு. ஆட் டு டிசைன். வாவ். ஸோ இதில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு விதமாக அவுட்புட் வருது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம். பட் அவுட்புட் அந்தளவுக்கு அக்யூரஸியாக இருக்காது. நிறைய இதில் பக்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் வெல் அண்ட் குட். டெலீட் பண்ணிக்கிறேன். இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். திரும்பவும் இதை ஓரமாக வச்சுக்கிறேன். டன். எடிட், பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர். நான் பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர் கிளிக் பண்ணி இந்த ஒரு ப்ராம்ப்டை நான் சாட் ஜிபிலேருந்து எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி அப்படியே ஜென்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு டைனமிக்காக நீங்கள் உங்களோட ஐடியா பேஸ் பண்ணி எதனா ஒரு பேக்ரவுண்டை ஜென்ரேட் பண்ணால் இது ரொம்ப இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாவ். சூப்பராக இருக்குல்ல? டன். சூப்பராக இருக்கும் உண்மையிலே. டன். குட். ஃபைன். இந்த இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட். ஆனால் என்னோட பேக்ரவுண்ட் ஆக்சுவல் சைஸில் இருக்குது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. எனக்கு இந்த இமேஜை லேண்ட்ஸ்கேப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். நான் மேனுவலாக பண்ணோன்னா இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா கிராப் ஆகும். தெரியுதுங்களா? தேவையில்லாத இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகும். இந்த மேஜிக் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணி எப்படி இருக்கிற ஸ்பேஸை எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாமா? நான் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட், மேஜிக் எக்ஸ்பேண்ட், ஹோல் பேஜ், எக்ஸ்பேண்ட்.
இது ஆக்சுவலா ஃபார் பெட்டர். இது ஆக்சுவலா நல்லா இருக்கு. இந்த சினாரியோ நல்லா இருக்கு. பட் இட் ஆக்சுவலா குட் அட்டெம்ப்ட். புரியுதுங்களா? ஜெனரேட் நியூ ரிசல்ட்ஸ் குடுத்தனா, உங்களுக்கு திரும்ப ஒரு நெறைய காம்பினேஷன்ஸ்லாம் வரும். ஃபைன். ஐ அம் ஹேப்பி வித் திஸ். ஓகே. அப்ஸ்கேல். அப்ஸ்கேல் இட்ஸ் நத்திங் பட் உங்களோட இமேஜ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசா எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. அப்ஸ்கேல்ல ஒரு நல்ல குவாலிட்டி இமேஜ்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸும் இல்ல. மைக்கேல் ஜாக்சனுடைய இமேஜ் போட்டிருக்கேன். அத அப்ஸ்கேல் பண்றேன். இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்ஸ்கேல் ரொம்ப நேரம் எடுக்குது. மத்த ஃபீச்சர்ஸ விட. பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இருக்கு. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஆல்ரெடி இமேஜ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஃபைன். பேசிக்கா டூல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப செலக்ட் ஏரியால ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளிக். ஆல்ரெடி கிளிக்க பார்த்தாச்சு. பிரஷ். இந்த பட்டாம்பூச்சை மட்டும் நான் தூக்க போறேன். டெலீட். கீப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். டன். பட்டாம்பூச்சி பறந்துச்சா? நெக்ஸ்ட் ஃபோர்கிரவுண்ட். ஃபோர்கிரவுண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பேக்ரவுண்டை பார்ப்போம். பேக்ரவுண்டை நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட். அப்போ தோனி மட்டும் இருக்க போறாரு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தாச்சு. டெக்ஸ்ட். டன். டெலீட். இன்னொரு கான்செப்ட் இருக்கு. சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். மக்களே, நான் இன்னொரு கான்செப்டை மிஸ் பண்ணிட்டேன். அதாவது கிராப் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து கிராப் டெக்ஸ்ட்னு கொடுத்தா உங்களால எடிட் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மறந்துட்டேன். ரொம்ப எக்ஸாக்டா இருக்காது. ஏன்னா இது வந்து இமேஜ்லேருந்து எடுக்கிறதால கொஞ்சம் தப்பு நிறைய வரும். இன்கேஸ் உங்க டெக்ஸ்ட்ல உங்க இமேஜ்ல நிறைய டெக்ஸ்ட் கிளாரிட்டியான டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா அப்போ சூப்பரா ஒர்க் ஆகும். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். பட் இந்த ஃபீச்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். எப்போ உங்களுக்கு அவசியம் ஏற்படுதோ அப்போ நீங்க அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டன். நெக்ஸ்ட் ஸ்டைல் மேட்ச். இந்த ஸ்டைல் மேட்ச் இப்போ நான் தோனியை ஸ்கெட்சா போட போறேன். சூப்பர். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருக்கு. பட் ஸ்டில் த அவுட்புட் இஸ் குட். நெக்ஸ்ட் பெயிண்டர்லி. வாவ். நெக்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். லேயர்ல செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டூடில். ஓகே, சூப்பர். இது எல்லாமே செலக்ட் அண்ட் ப்ளே. தட்ஸ் இட். இதில் பெருசாக நம்ம கற்றுக்கிறது எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ அதை பேஸ் பண்ணி இமேஜ் வச்சு ப்ளே பண்ணுங்க. தட்ஸ் இட். ஃபில்டர்ஸ். ஒரு வார்மான ஃபீலிங், விவிட், கலர் ப்ராப். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை, ரேராக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இட்ஸ் குட் டு எக்ஸ்பிரிமெண்ட் ஃபில்டர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஆப்ஸ். ஆப்ஸை பற்றியான ஒரு கம்ப்ளீட் கேன்வா டியூட்டோரியல் செப்பரேட்டாக போடுறேன். எந்தெந்த ஆப்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் டைனமிக்காக டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இமேஜோட குவாலிட்டியை அப்ஸ்கேல் பண்ணுறது, இது எல்லாமே சம் ஆப்ஸ் வந்து கேன்வா பில்ட் பண்ணுது.
இல்ல அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க, Canva கம்யூனிட்டில இருக்கிறவங்க அந்த ஆப்ப பில்ட் பண்ணியிருப்பாங்க. சம் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணியும் இருக்கு. நீங்க பே பண்ணா மட்டும் தான் அந்த ஆப்ப யூஸ் பண்ண முடியும். அது வித்தின் த Canva மட்டும் தான் வொர்க் ஆகும். இந்த ஆப்ஸ் எல்லாமே கனெக்டாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ட பேஸ் பண்ணி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இத நம்ம பார்த்தாச்சு. அவுட்லைன் மட்டும் பார்த்தோம். இந்த இமேஜ்க்கு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேக்கிரவுண்ட கொஞ்சம் வேற கலர்ல செட் பண்றேன். சோ தட் கொஞ்சம் எலிவேட்டடா தெரியும். இது எல்லாமே ஓரமா மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். க்ளோஸ், எடிட், ஷேடோஸ், செலக்ட் ஆல், க்ளோ, ட்ராப், அவுட்லைன், கர்வ், பேஜ் லெஃப்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கேன்வால இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரான போட்டோ எடிட்டரை பத்தி பார்த்தோம். டவுன் த லைன்ல எல்லா ஃபீச்சரையும் கவர் பண்ண போறேன். உங்களுக்கு எதனா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை இமிடியேட்டா அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதில் அட்ரஸ் பண்றேன். இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைப் பண்ண போட்டுட்டு லைக் கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தங்களால் முடிந்த உதவி பை மீ கப் ஆஃப் காஃபி இல்லைனா டீ. இது வந்து பெக்கிங் கிடையாது. இது நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த வேல்யூ உங்களுக்கு பிடிச்சதா இருந்தா இல்லை என்னோட டீச்சிங் ஸ்டைல் நல்லா இருந்தா நீங்க பே பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.